கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த மதிமுக தற்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. தாவேக்கவனுடைய அந்த வெற்றிக்கு பிறகு விஜய் முதலமைச்சரான பிறகு பல்வேறு மாற்றங்கள் தமிழ்நாடு அரசியல்ல பேசுபொருள் ஏற்பட்டு வைகோ அவர்கள் நான் இன்னும் இறுதி மூச்சு வரை திமுகவோட தான் ஸ்டாலினோட தான் பயணிப்பேன்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாரு. தற்போது மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? நான் நடுநிலையோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அரசியல் களத்தில் பேசி வருவதால் என் மீது நிறைய பேருக்கு வெறுப்பு இருக்கும், விருப்பும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் உண்மையை பேசுகிறோம்ல, நம்ம யாருக்கும் பெய்டு கிடையாது. நம்ம யாரையும் விலைக்கு வாங்கவும் முடியாது, நம்ம விலை போகிறாலும் இல்லை. ஓகே சார். நான் ஏற்கனவே பல முறை பேட்டியில் சொல்லியிருக்கேன், நான் அமைதியாக இருந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்கவில்லை என்று சொல்லியிருந்தால் மதுரை மாவட்டத்தில் 3 தடவை அமைச்சர் நான். அதை போன்றுதான் தாவேகா விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனா சொன்னது மாதிரி குளத்தூர்ல பாபு வெற்றி பெற்றோன்னே சொன்னார், யாரெல்லாம் கோபாலபுரத்திலே அறிவாலயத்திலே அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கே உரிய மரியாதை தருவோம் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். அந்த அடிப்படையில் திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகருக்கும் எனக்கும் வாய்ப்பு அளிக்கிறோம், அமைச்சராக கூட ஆக்குறோம். கடைசி நாள் 106 வேட்பாளர்கள் 105 வேட்பாளர்கள் தாவேக்கு அறிவிப்பிற்கு முன்பாக எங்களுக்கு முதல் நாளில் அரை மணி நேரம் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதை நிறுத்தி வைக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னுடைய பார்வையில் விஜயை நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் அவர் RSS பெற்ற ஒரு கள்ள குழந்தைதான் சீமானும் விஜய் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. அந்த அடிப்படையில் பதவி முக்கியம் அல்ல, திராவிட கருத்தியலும் தமிழர் நலமும் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் அரசியல் களத்திலே தொடர்ச்சியாக 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு 50 ஆண்டுகள் பாடுபட்டு வருகிறோம். தேர்தலுக்கு திமுக கழகத்திலே பல்வேறு தியாகங்கள் பண்ணி பணியாற்றி வந்திருக்கிறோம். தனியா இப்ப அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்தி தொடர்ச்சியாக நாங்களும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரிச்சும் பேசி வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக திமுக ஆதரவாக தேர்தல் பணியாற்றி வர்றோம். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்கிறோம். இது எங்களுடைய லட்சியம். திராவிட கருத்தியல் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றுக்காக பேசி வர்றோம். ஆனால் இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை நடத்திய விதமும் சரியில்லை, திமுக தலைமை நடந்து கொண்ட விதமும் சரியில்லை என்பதுதான். நான் இன்னைக்கு சொல்லல, வைகோ நம்முடைய விசிகா பொதுவுடைமை இயக்கம் எல்லாம் இப்பொழுது சொல்லுகின்ற விஷயங்களை நான் தேர்தலுக்கு முந்தைய சொல்லிட்டேன். கூட்டணி கட்சிகள்கிட்ட தலைமை வேணா இணக்கமா இருக்கும், தொண்டர்கள்ட்ட திமுக ஓட்டு போன்ற எண்ணம் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு இல்லை என்ற கருத்தை என் பேட்டி நீங்க பார்த்தா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் பேசின பேட்டி வந்திருக்கும். தேர்தலுக்கு 20 நாளைக்கு முன்னாடி பேசிட்டேன். பசும்பொன் முத்துராமலிங்க நினைவிடத்துக்கு நான் சென்ற பொழுது அங்கேயே பேட்டி எழுதிருக்கேன். அந்த பேட்டியும் சொல்லிட்டேன், கூட்டணி கட்சி தொண்டர்கள்ட்ட கேடர்ஸ்ட இந்த தடவை திமுக வரணும் 2021 இருந்த வேகம் இல்லை, கூட்டணி கட்சிகளை நீங்கள் நடத்துகின்ற விதம் சரியில்லை என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லியிருக்கேன். அதனால நான் கூட சில முடிவு எடுத்தேன். தளபதி ஸ்டாலின் மீண்டும் வர வேண்டும், திமுக கழகம் அரியணைக்கு வர வேண்டும், சில கூட்டணி கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி நான் எங்கள் நிலைப்பாட்டை அறிவித்தேன். ஆனால் இப்போ தேர்தலுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
பாஜக தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. எந்த அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கேட்டால், 10 ஆண்டு காலமாக இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் தலைமையில் வலுவாக உறுதியாக இருந்தது. அதனால வெற்றி பெற்றிருக்கிறான்னு கேட்டால் பாஜக கூட்டணி உடைச்சிருச்சு. 2026 தேர்தலில் கூட்டணி உடைச்சது. உடைந்ததுக்கு திமுக தலைமை மீது தொண்டர்களுக்கு வெறுப்பு இருந்துச்சு. ஒரு சரியான சந்தர்ப்பமாக விஜய் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு, அதற்கு சொல்கின்ற காரணம் எல்லாம் சரியான காரணம் அல்ல. இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டுகின்ற தமிழகத்தில் கூடிய அனைத்து கட்சிகளும், என் தனிப்பட்ட கருத்து, விஜயை ஆதரித்திருக்க கூடாது. இவங்க சொல்ற காரணம், கவர்னர் ஆட்சி வந்துடும், பிஜேபி ஆட்சி வந்துடும், அதனால நாங்க ஆதரிச்சோம் அப்படின்னு சொன்னது ஏத்துக்கிற முடியாது. ஏன்னு கேட்டா, கவர்னர் ஆட்சி என்பது 6 ஆண்டுகள் அல்ல, கவர்னர் ஆட்சி என்பது 5 ஆண்டுகள் அல்ல. கவர்னர் 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வச்சாகணும். அவர் எந்த சட்ட திட்டத்தை நிறைவேற்றினாலும், ஆட்சி அமைக்கக்கூடிய தேர்தலில் ஆட்சி அமைக்கக்கூடிய புதிய சட்டமன்றத்தில் புதிய அமைச்சரவை கவர்னர் போட்ட அத்தனை தீர்மானங்களையும் ஒரு வரையில் ரத்து பண்ணிட்டு போயிடுவோம். இதெல்லாம் அரசியல் கட்சிக்கு தெரியாத விஷயம் இல்லை. நாங்க அதனால ஆதரிச்சோம்னு சொல்லி பொதுவுடைமை இயக்கம் சொல்றதும், விசிகா சொல்றதும், இப்ப கடைசியா மறுமலர்ச்சி திமுக சில காரணங்களை சொல்றதும், திமுக தலைமையின் மீது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கசப்பான உணர்வை வெளிப்படுத்துவதற்கு விஜயை பயன்படுத்தி கொண்டார்கள் அனைவரும் தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப நான் ஏன் பயன்படுத்தல? இப்ப எல்லாம் ஓடுறான், முன்னாள் அமைச்சர் ஓடுறான், கீழே திமுக இப்ப என்ன நினைக்கிறாங்க, யாரும் போகல, கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம் நினைக்கிறாங்க. நான் அந்த தகவலையும் சொல்றேன். திமுகவிலிருந்து கீழே இருக்கிற வட்டச் செயலாளர், நகர செயலாளர், கிளை கழக பொறுப்பாளர்கள்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. தலைமை தான் போகல. முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர் போனவங்க வந்தவங்க தான் போலே தவிர, மதுரையில் மேற்கு ஒன்றிய மூர்த்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் பொதும்பு தனசேகர் குடும்பத்தோடு போயிருக்காரு. பழைய பொதும்பு சண்முகம் பழைய ஆள், திமுக பெரிய மூத்தவர், அவங்க மயன்தான் தனசேகர் போயிருக்காரு. மறைக்க கூடாது, திமுக தலைமைக்கு மறைப்பீங்க, நாங்க மறைக்க மாட்டோம். அது மாதிரி இப்பொழுது பொறுத்து கொண்டு இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் கொள்கையை பேசியிருந்தால், கசப்புகளை திமுக தலைமை உருவாக்கியது உண்மை, எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்காக RSS உருவாக்கிய, நீங்க பாருங்க, டெல்லி விசேஷ பிரதிநிதி பதவியை ஜனநாயகன் படத்தை தயாரிப்பு பண்ண, அந்த படம் தோல்வி அடைஞ்சிட்டான், பொருளாதார நஷ்டம் ஆயிட்டாராம். அதுக்காக ஒரு கர்நாடகா சேர்ந்தவரை தான் கூட இருந்த ஒரு தயாரிப்பாளரை கர்நாடகத்துக்காரர் வெங்கட்ரன் இன்னைக்கு டெல்லி விசேஷ பிரதிநிதியா போடுறாரு. ஒன்றியம் சொல்லிட்டு இருந்தவர் இந்தியாவை அழைக்கும் போது சொல்லிட்டு இருந்த விஜய் இப்பொழுது இந்திய அரசுன்னு சொல்றாரு. தனக்கு ஆஸ்தான ஜோதிடர் இருந்த பண்டிட் என்றவரை ஜோதிடர், அரசாங்க ஜோதிடரா போடுறாரு. தனக்கு மேக்கப் மேனா இருந்த ஜெகதீஷ் பழனிசாமிய இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கப்பட 40 நாள் ஆச்சு அவருக்கு போஸ்டிங் போட்டு, அவர் இன்ஸ்டாகிராம்ல போறாரு, எனக்கு போஸ்டிங் போட்டாச்சு. எவ்வளவு கேவலமான நிலைமை. அதனால கொள்கை ரீதியாக சமரசத்தை நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சியை திமுக தலைமை தேர்தல் நடந்த அணுகுமுறையை யோசிக்கணும். யோசிக்கல, அவங்களும் யோசிக்கலன்றக்கா. இப்ப நாங்க பதவி ஆசை இல்லாம இருக்காங்க எல்லாத்துக்கும். நாங்களாம் ஏன் போகல? நாங்க இன்னைக்கு விஜய் விமர்சனம் பண்றோம், என் பார்வையில் விஜய் விமர்சனம் பண்ணுவேன். திமுகவை தூக்கி பிடிக்கணும் நோக்கம் இல்லை. திமுக தான் பெரிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாஜக எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தளபதி ஸ்டாலினுக்கு இருக்கு, திமுக இருக்கு. தவறு இருக்கா இருக்கு, அதையும் சுட்டி காட்டுவோம். ஆனா அந்த கட்டமைப்பு வச்சுதான் நம்ம இயங்க முடியும். தாவேகா என்பது பொய்க்கால் குதிரை.
அதை நம்பி இவங்க போகக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. அதற்காக முரசொலியில் தொடர்ந்து விமர்சனங்களை முரசொலியில் அந்த காலத்தில் எழுதுவோம். சின்ன குத்தூசி வில்வோம். இவன் முன்னாள் அமைச்சர் பொன்முத்துராமலிங்கம் எழுதிட்டு இருக்கிறாரு. திருமாவேலன் என்பவரெல்லாம் அவர் நல்ல எழுத்தாளர். ஆனால் அவங்களாம் கட்சிக்காரங்கள் பெய்டு தானே. அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு தியாகம் பண்ண பொதுவுடைமை இயக்கத்தை கடுமையாக பேசுறது என்பதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, ஏற்றுக்கிற முடியாது. முரசொலி அதெல்லாம் தினசரி பிரச்சனை 1000 இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை 1000 இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை எரிச்சிருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் யாருன்னு அடையாளம் தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க அதுக்கெல்லாம் முரசொலியில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க அழகா அவர் கனகராஜ் கூட இன்றைக்கு தீக்கையில் எழுதியிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா அவங்க சொன்ன காரணத்தை நம்ம ஏத்துக்கிற முடியாது. மக்கள் பெரும்பான்மை மக்கள் மெஜாரிட்டியான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதனால நாங்க ஆதரிச்சோம். உங்களுக்கு எதுக்கு வாக்களிச்சாங்க? கம்யூனிஸ்டுக்கு. விஜய் வேண்டாம் என்று சொல்லிதானே வாக்களிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் தானே வாக்களிச்சாங்க. இந்த வாக்க கொண்டு போய் நீங்க எப்படி போய் அங்க போய் அவங்களுக்கு சாதகமா பண்றீங்க? இதுக்கு சொல்றது கவர்னர் ஆட்சி வந்துடும் சொல்றது ஏத்துக்கிற முடியாது. நாகரிகமான முறையில தான் இன்னைக்கு அவர் நம்முடைய கனகராஜ் அவர்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் எழுதியிருக்கிறார். முரசொலிக்கு திருமாவேலனுக்கு இது தேவையில்லாத வேலை. கொள்கை வருகின்ற பொழுது இடதுசாரிகள் நம்மை விட்டு அறிவாலயத்துக்கு வராமல் எங்கும் போக மாட்டாங்க. அதனால அவங்க ஆணவ கொலை, பண்ணையார் அடிமை முறை, அவங்க அதை விமர்சனம் பண்ணுவாங்க. சண்முகம் அவர்கள் சொன்னதுல திமுக அதிமுக புடலங்கா அப்படின்னு சொன்னது தப்பு. திமுக அதிமுக புடலங்கா கூட்டத்தான கடந்த காலத்தை நீங்க வச்சிருந்தீங்க, மாறி மாறி கூட்டணி வச்சீங்க. என்னைய பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு கோபம் வரலாற்று ரீதியா இருக்கு. ஏன்னா 52ல அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. 52ல காமராஜரை கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி கூட தடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி திராவிட இயக்கம் எழுச்சி பெற்றுச்சு. அதனால திமுக உடையும் போதெல்லாம் அங்கிருந்து உடைபட்டு வரக்கூடிய கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஆதரிக்குது. எம்ஜிஆர் அவர்களை ஆதரிச்சாங்க, வைகோ அவர்களை ஆதரிச்சாங்க, ஜெயலலிதா அம்மாவை ஆதரிச்சாங்க, மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க. அதனால அவங்களுக்கு அடிப்படை கோபம் இருக்கு. ஆனா அவங்க சித்தாந்த ரீதியா இயங்கக்கூடிய அமைப்பு தான். தலைவர் கலைஞர் ஒரு டிராபிக் ராமசாமிக்கு முன்னாடி கோடான கோடி இருந்தாங்களா? டிராபிக் ராமசாமி மட்டும் தான் போராடினார். ஆனா அவரை கூட முரசொலி எழுதி ஆர்வப்படுத்தி பாராட்டி ஊக்கப்படுத்தி அவருக்காக கூட பேசி அவரை தான் கொண்டு வச்சுக்கிடுவார். பொடா சிறையில வைகோ இருந்தாரு. கலைஞர் இங்கிருந்து போய் தள்ளாத வயதுல வேலூர்ல போய் சிறையில போய் மனு பார்த்துட்டு அவர் விடுதலை என்னைக்கு முரசொலியில கடிதல் இருந்தாரு. வைகோவுக்காக நான் அறிவாலயத்தில் காத்திருக்கிறேன், தம்பியை வரவேற்கிறேன். தன்னை பயன்படுத்திக் கொள்ளுரு கூப்பிடுவார். ஆற்காடு வீராசாமியை விட்டு டி ராஜேந்திரனுக்கு திடீர்னு போன் பண்ண சொல்லுவார், வாப்பா மீண்டு வாப்பா கட்சிக்கு. இது கலைஞர். நீங்க இப்போ இவ்வளவு விமர்சனம் இங்கிருந்து போனவங்க மேல நம்ம வைக்க வேண்டியதில்லை. வைகோ நடந்து கொள்ளுகின்றார், நல்ல அவருக்கு காசு வாங்கிட்டாரு போனாருன்னு சொல்லி அங்கிருந்து சில பேரை விட்டு பேச வைக்க அந்த ஒரு குற்றச்சாட்டை என்னால் ஏத்துக்கிற முடியாது. மற்றபடி அவர் இப்ப கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஏத்துக்கிற முடியாது. எங்களை சுயமரியாதை இல்லாம திமுக நடத்தினாங்க அப்படின்னு சொன்னது, சுயமரியாதை என்னைக்கு குறைச்சாங்களோ அன்னைக்கு நீங்க வெளியேறி இருக்கணும். திமுக சுயமரியாதையை எங்களை 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 தொட்டு பார்க்குன்னு சொல்லியிருக்கணும். இப்போ சொல்லக்கூடாது. ரெண்டாவது விஜய் உங்க வீட்டுக்கு வந்தபோது ஆரவாரமா வைகோ நடந்து கொண்ட விதமே பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. நான் மறைச்சு பேசல. அன்றைக்கு அவர் வைகோ நடந்து கொண்ட அந்த உடல் அசைவுகள் என் வீட்டில் இருக்கவங்களாம் விசிறுக்கு தான் போட்டான்னு சொன்ன காட்சிகளெல்லாம் பொதுமக்கள் முகம் சுழிக்கிற மாதிரி. அதனால வெளியே ஒரு காரணங்களை சொல்லக்கூடாது. இன்னைக்கு மதிமுக அவர் எடுத்த நிலைப்பாட்டுக்கு 2 எம்எல்ஏக்களே வரல. மறுமலர்ச்சி திமுக தனி ஈழம் பிரபாகரன் ஆதரவு உலகத் தமிழர் தலைவராக வைகோ. ஆனா அரசியல் நிலைப்பாட்டில் அவர் எடுக்கிற முடிவுகள் தற்கொலைக்கு சமமான முடிவாக தான் போயிட்டு.
இப்ப என்ன எதுக்காக திமுக கூட்டணியிலிருந்து நீங்க விலகணும்? கலைஞர் உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது போய் பார்த்தேன், கலைஞர் கையை பிடிச்சி என்னைய சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு உறுதுணையா இருந்தது மாதிரி தளபதி ஸ்டாலினுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொன்னேன், இருந்தேன்றீங்க. சுயமரியாதை நடத்தலன்றீங்க. அது உண்மைதான், உண்மைதான். ஒரு தேர்தலவே மதிமுக சட்டமன்ற தேர்தல் நிக்கவே இல்லை தமிழ்நாட்டில். அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்ல. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தீங்க. நீங்க நிலைப்பாடுன்றது மாணிக்க தாக்கூர்ன்றது யாருன்னே தெரியாது. வைகோ நிக்கிறார் விருதுநகர்ல, 30 ரூபா கொடுத்தார் ஓட்டுக்கு மாணிக்க தாக்கூர். அப்ப நான் எங்களை போன்றவர்கள் எல்லாமே அவன் 30 ரூபா கொடுக்குறான், நீங்க ஏதாவது வாக்காளர் கொடுங்க, இன்னைக்கு கலாச்சாரம் அப்படி மாறிடுச்சு, நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. நான் பைசா கொடுத்து வரமாட்டேன்டாரு. இப்போ துரை வைகோவுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் நேரு பல கோடி வாக்காளருக்கு பணம் கொடுத்து தான் துரை வைகோ வந்தார். இந்த வைகோ ஒத்துக்கிறாரா? நிலைப்பாடை மாற்றக்கூடாது. இந்த 2 மதிமுக எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்களே, திமுக 20 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு ஒரு தொகுதி, வாக்காளருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. மறுக்கிறீங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க பேசுறீங்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்களுக்கு தெரியாதுன்னு திமுக பணம் கொடுத்துச்சுல, கம்யூனிஸ்ட் கட்சி அருவாசத்துக்கு ஓட்டு போட சொல்லி வாக்காளருக்கு பணம் கொடுத்துச்சுல, தோழமை கட்சிகள் அனைத்துக்கும் பணம் கொடுத்துச்சுல. இஸ்லாமிய இயக்கம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை, தேவையே இல்லை. இஸ்லாமும் திமுகவும் பிரிக்க முடியாத உறவு. அது மாதிரி மதிமுகவுக்கு இப்ப என்ன அவசரம்? திமுக இவ்வளவு பொறுமையா இருந்தீங்க இல்ல? உங்களுக்கு அவமானப்படுத்தப்பட்டிருந்தால், உங்களுக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் அப்பொழுதே நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு வெளியேறி இருக்கணும். இப்ப நீங்க ஜோசப் விஜய்க்கு ஒரு பெரிய அலை இருப்பதாக கருதி கொண்டு, ஒரு அலையும் இல்லை, இயந்திரத்துல தந்திரமாக பிஜேபி வாக்களிச்சது. வைகோடைய அந்த உறுதிப்பாடு நிலை, தனியிலம், அவருடைய அர்ப்பணிப்பு, நாடாளுமன்றத்தில் அவருடைய போர், திராவிட போர்வால், அதுல மாற்றம் இல்லை. ஆனா நிலைப்பாடை நீங்கள் மாற்றிக்கொள்வது, விஜயகாந்தன் நீங்க முதலமைச்சராக மாற்றாக மதிமுக தொடங்கிட்டு நீங்க விஜயகாந்த முதலமைச்சர் சொல்லிட்டு வந்தது, இப்ப அந்த விஜயகாந்த் கட்சிக்கு எம்பி சீட்டு கொடுத்ததுனால நான் வெளியேறேன்னு சொல்றது என்ன முரண் நகை? குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து தானே மறுமலர்ச்சி திமுக. எங்க வாழ்க்கையெல்லாம் என்னை போன்ற இடதுசாரி சிந்தனையாளர் கூட, திமுக இருந்த ஒட்டுமொத்த இடது சிந்தனையாளர் கூட அழிஞ்சதுக்கு காரணம் வைகோ தானே. குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து என் மகன் துரை வைகோ நான் எம்பி ஆக்குறேன், ஒரே எம்பி வைகோ மகனுக்கு தான் சொன்னா அது எப்படி குடும்ப ஆதிக்கம் இல்லையா? கேட்டா கட்சிக்காரங்க கொண்டு வந்தாங்க. அப்ப அது மாதிரிதான் ஸ்டாலினை கட்சிக்காரன் கொண்டு வந்தாங்க, உதயநிதியை கட்சிக்காரன் பொதுக்குழு கொண்டு வந்தாங்க. உங்க மகனுக்கு பொதுக்குழு தேர்ந்தெடுத்தா அப்புறம் ஸ்டாலினை பொதுக்குழு தேர்ந்தெடுக்காதா? ஏன் இன்னைக்கு ஜென்சி திராவிட இயக்கத்தை வெறுக்கிறான்? காரணம் என்ன? வைகோவுக்கு பின்னாடி, அண்ணாவுடைய எழுச்சிக்கு பின்னாடி வைகோ பேச்சுக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் திரண்டாங்க. அந்த இளைஞர் சக்தியா உங்களை விட்டு போன, அதை மறுஆய்வு பண்ணுங்க. ஜென்சி உங்களுக்கு திரண்ட ஜென்சி விஜயை விட, எம்ஜிஆருக்கு விட, அண்ணாவுக்கு சேர்ந்த இளைஞர் சக்தி, படித்த கூட்ட இளைஞர்கள் உங்க பின்னாடி வந்தா. அந்த இளைஞர்கள் ஏன் தக்க வைக்கல? இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் திராவிட இயக்கத்துக்கு வரல? அதிமுக ஊழலை எதிர்த்து உருவான கட்சி, ஆனா அங்க ஊழல் மந்திரி ஆயிட்டாங்க, பொதுச்சாலே ஊழல் வழக்குல தண்டிக்கப்படுறாங்க. அவன் இளைஞர்களுக்கு வரமாட்டான். திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர்கள் நிலப்பரப்புகளா இருக்காங்க. சாதாரண சாமானிய மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட திமுக நிலப்பரப்புகளா இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள். அங்க போனா நம்ம வர முடியாது. அப்புறம் என்ன செய்யறது யோசிக்கிறான். மறுமலர்ச்சி திமுக குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த கட்சி, அங்க மகன் அதுக்காக நொச்சிப்பட்டி தண்டபாணி இறந்தானே, எவ்வளவு பேர் இறந்தாங்க. அதனால நீங்க இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு திமுகவை காயப்படுத்தலாம் நினைக்கிறது கண்ணாடி மாலையிலிருந்து கல்லெறிற மாதிரி தான். அவங்க நடந்த விதம் தப்புன்னு சொல்லி, நடந்த விதம் தப்புன்னு அப்பயே நீங்க சொல்லிருக்கணும். நாங்க சொன்னோம், கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு மாதிரி நாங்க சிறுத்தது தான். ஆனா எங்க கருத்தை பதிவு பண்ணோம். அது மாதிரி சுயமரியாதை இழக்கும் போது சுயமரியாதை திமுக எங்களை பங்கப்படுத்துகின்றது வைகோ சொல்லியிருக்கலாம். அது மாதிரி பொதுவுடைமை இயக்கம்
பொது உடைமை இயக்கத்தை இவ்வளவு எழுத்து முரசொல்ல மாத சம்பளம் வாங்கலாச்சு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நாளை மதச்சார்பற்ற கூட்டணி விஜய் அமைக்க போறது இல்லை. விஜய் யாருன்ற சுயரூபம் வெளிப்பட்டுரும். அப்ப இவங்களுக்கு எங்க இடம் இருக்கு? இவங்களும் அதை உணரணும். திமுக நமக்காக ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாரு, எல்லா கூட்டணி கட்சி அனைத்துக்குமே பணம் கொடுத்தாங்க, வாக்காளருக்கும் பணம் கொடுத்தாங்க. அவங்க எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குன்னு உதயநிதி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஏன் இங்க வந்து தேர்தல் முடிஞ்சோடனே அறிவாலயத்தில் நீங்க சந்திச்சு நன்றி சொன்னீங்க வெற்றி பெற்றதுக்கு, ஆலோசனை பண்ணீங்க. இப்ப வந்து அண்ணா திமுக திமுக கூட்டணி இருக்கு, ஏன் மறுமலர்ச்சி திமுக கூட்டணி அமைச்சிச்சு? எப்படி அமைச்சிச்சு? நான் வைகோ அவர்ல கேட்கிறேன், அதிமுக திமுக கூட்டணி ஒத்துக்கிறோம் நேர் எதிர்னீங்க, மதிமுக திமுகவும் நேர் எதிர் தானே? எப்படி கூட்டணி வந்துச்சு? திமுகவை அழிப்பதற்கு தானே மதிமுக புறப்பட்டது. திமுக குடும்ப ஆதிக்கத்தை ஒழிக்க தானே புறப்பட்டீங்க. நகை முரணா இருக்கா இல்லையா? கம்யூனிஸ்டுகள் வந்து நாங்க வந்து கவர்னருக்காக ஆதரிச்சோம் சொல்றது தப்பு. கவர்னர் ஆட்சி சொல்றது பிசிக தொண்டர்களுக்காக நான் போயிட்டு அவர் சொல்றாரு. நம்முடைய திருமாவர்கள் RSS பெற்ற கள்ள குழந்தைன்னு சொல்ற கருத்துல மாறுபடுறாரா அல்லது அந்த கருத்து இருக்கா? இப்படி மக்கள்கிட்ட கேள்வி இருக்கு. இஸ்லாமிய இயக்கம் போனதை வந்து மக்கள் ஒத்துக்கிறல. இஸ்லாமிய இயக்கம் இனிமே முஸ்லீம் லீக்களா ஒரு சீட் வர முடியாது தமிழ்நாட்டில். திமுக இஸ்லாமிய அமைப்புக்கு அவங்களுக்கும் பணம் செலவு பண்ணது, ஏணி சின்னத்துக்கு வாக்காளருக்கு பணம் கொடுத்தது எல்லாம் திமுக தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரக்கூடிய நவ பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்கு, பாஜகவால் களமிறக்கப்பட்ட விஜய் எதிர்ப்பதற்கு ஓரணியில் 1000 குறைகள் திமுக மேல இருந்தாலும் இந்த இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற காரணம் சந்தர்ப்பவாத காரணம். திமுக தலைமை நடந்த முறையும் தவறான முறை. இதெல்லாம் மக்களின் பார்வைக்கை விட்டு விடுகிறேன். வணக்கம். நன்றி சார்.